இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி மாலை இரவு திருவழிபாடு இருக்கிறது. காலையில திருப்பலி ஒன்று இருக்கிறது. அதற்கான ஒரு சிறிய மறைவுரையைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிற புனிதையானவள் புனித பவுலா எலிசபெத்தா என்று சொல்லப்படுகிற இத்தாலி தேசத்தை சார்ந்த ஒரு புனிதை. இவள் பிறந்தது 1816ஆவது ஆண்டு. ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறார். ஆனா மிக இளைய வயதிலேயே துறவரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம் இருந்த ஒரு காரணத்தினால் துறவரம் பூண்டு ஏழை எளிய விளிம்புநிலை மக்களுக்காக பணிபுரிகிறாள். அதுவும் சிறப்பான விதத்திலே கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஒரு உதவியை இவர் தொடர்ந்து செய்து தன்னுடைய சக தோழிகளோடு சேர்ந்து திருக்குடும்பத்தின் துறவர சபை என்கிற ஒரு சபையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர் வாழ்ந்த அந்த பகுதியில ஏழை எளியவர்களுக்கும் மிக குறிப்பான விதத்திலே பெண்களுக்குமான அவருடைய பணி தொடங்குகிறது. அவருடைய அந்த பணியானது அவர் வாழ்ந்த அந்த பகுதி முழுவதும் பிரபலமடைந்த ஒரு காரணத்தினால் அவருடைய துறவு சபை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து இன்றைக்கு இந்த திருக்குடும்ப அருட்சகோதரிகள் என்பவர்கள் ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவில் பல பகுதியில் உலக நாடுகளில் பணி செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் பெண்களுக்கான கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் சமுதாய பணியை இன்றைக்கு சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புனித பவுலா எலிசபெத்தா அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற ஒரு நல்ல இதயத்தை இறைவன் தர வேண்டுமாய் மன்றாடி ஜெபிப்போம். இன்றைய காலை திருப்பலிக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது புனித சக்கரியா திருமுழுக்கு யோவானுடைய தந்தை கடவுளுக்கான ஒரு புகழ்ச்சி பாடலை பாடுவதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் ஆண்டவருக்கான ஒரு புகழ்ச்சி பாடலையும் நன்றி பாடலையும் தான் பாடுகிறார். அதாவது ஆண்டவர் தேடி தன்னுடைய மக்களை விடுவித்திருக்கிறார். தூய இறைவாக்கினருடைய அந்த தொடக்க காலத்திலிருந்து இன்றளவும் அவர் உரைத்ததை நிறைவேற்றி இருக்கிறார். நமக்கான வல்லமையுள்ள ஒரு மீட்பரை அவர் தோன்ற செய்திருக்கிறார். நம்மை வெறுப்பவர்கள் அல்லது நம்மை அடிமைத்தனத்தில் வைத்திருப்பவர்களை அவமானப்படுத்துகிற வகையில நமக்கான விடுதலை கொடுக்கிற ஒரு மீட்பரை அவர் கொடுத்திருக்கிறார். தலைமுறையாக மூதாதையர் காலத்திலிருந்து இன்று வரையில நம் மீது இரக்கம் காட்டி வருகிறார். அவர் ஆணையிட்டு கூறியவற்றை நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய திருமுன்னிலையில அச்சமின்றி அவருக்கு பணி செய்வதற்காக நமக்கான வழியை கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொல்லி திருமுழுக்கு யோவானுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவருக்கு முன்னே நீ செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்பவருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதியின் வழியில நடக்க செய்யவும் நம்முடைய கடவுளுடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து நமக்கு ஒரு விடிவெள்ளி தோன்றி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், இறைவன் நம்மை தேடி மீட்க வருகிறார். நம்மை பாவ இருளில் இருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்காக அவர் இரக்கம் கொண்டுள்ளார். மூன்றாவதாக அவர் ஆணையிட்டு கூறியவற்றை நிறைவேற்றி இருக்கிறார். நாம் நமக்கு வாக்களித்த அந்த மீட்பரை பெறுவதற்கு தயாரிப்போடு இருக்கிறோமா? திருமுழுக்கு யோவான் அழகான ஒரு தயாரிப்பை செய்தார். நாம் வர இருக்கிற இயேசு குழந்தையினுடைய அந்த பிறப்பு விழாவிற்கு நம்மையே ஆன்மீக ரீதியாக தயாரித்து இருக்கிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. சமீபத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொஞ்சம் முன்னமே கொண்டாடுவதற்காக ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கு சென்ற நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொன்னாலே அல்லது திருவருகை காலம் என்று சொன்னாலே உங்க நினைவுக்கு அல்லது உங்க மனசுக்கு வருகிற அடையாளங்கள், குறியீடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே 6லிருந்து 60 வரை, சிறியவரிலிருந்து பெரியவர் வரை எல்லோரும் சொன்னது, எங்களுக்கு விண்மீன் நினைவுக்கு வருகிறது, குடில் நினைவுக்கு வருகிறது, கிறிஸ்துமஸ் தாத்தா நினைவுக்கு வருகிறார், இயேசுவனுடைய அந்த குடிலை சுற்றி இருக்கிற ஆடு மாடுகள் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றன, அங்கிருந்த இடையர்கள் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறார்கள், பலூன் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது, இனிப்பு கேக் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது, மற்றும் பரிசு பொருட்கள் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றன. அப்படி என்று எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருந்தார்கள். கடைசியில ஒரு சிறு குழந்தை மட்டும் கையை உயர்த்தி, பேபி ஜீசஸ், குழந்தை இயேசு எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று சொன்னார். அந்த குழந்தை எழுந்து நிற்க சொல்லி எல்லாரையும் கைத்தட்ட சொன்னேன். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவை மையமாக வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா. ஆனால் வியாபார உலகம் கிறிஸ்துவை மறந்துவிட்டு மற்ற அனைத்தையுமே நமக்கு நினைவுக்கு கொண்டு வருவதுதான் காலத்தின் கேடு என்று சொல்லலாம்.
அமிமிக்கவர்களே, நாமும் இந்த வியாபார போதையில மயங்கி விடாமல் வருகிற கிறிஸ்து பிறப்பு என்பது கிறிஸ்துவை மையப்படுத்திய ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவாகவும், என்னுடைய ஆன்மீக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான மீட்பர் வருகிற ஒரு அழகான தருணமாகவும் இதை நினைவில் கொண்டு கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த விழாவிற்காக தயாரித்து கொண்டிருக்கிற நாம் நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மையே தயார் செய்யத்தான் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். வெளிப்புற ஜோடனைகள், வெளிப்புற அலங்காரங்கள் இவைகள்லாம் ஓகே, வெரி குட், காட் பிளஸ் யூ. ஆனால் அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து பாலகனாக உங்கள் உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் என்னுடைய இல்லத்திலும் பிறக்க வேண்டும் என்றால் ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லப்படுகிற பாவ சங்கீர்த்தன வழியாகத்தான் நாம் ஆன்மீக தயாரிப்பை செய்ய வேண்டும். அதை நினைவில் கொண்டவர்களாய் வாய்ப்பு இருக்கிற நேரத்துல கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு முன்னமாக நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனத்தோடு இயேசுவினுடைய பிறப்பை எதிர்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.